ஆமா, என்ன பண்றீங்கம்மா நீங்க? நர்சிங் ஜாப் முடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நர்சிங் ஜாப். நர்சிங்கா நீங்க? அதானே கேட்டேன். நான் ஏதோ ஜிம்ல இருந்து வந்த மாதிரி இருக்கீங்களா? சரி, அந்த வேலை எங்க ஒர்க் பண்றீங்களான்னு பார்த்தேன். நீங்க சொல்லுங்க பாப்பா. அதாவது உடல் எடை வேகமாக மெலிய வேண்டும் அப்படின்னா, இப்ப நான் என்ன குண்டா இருக்கேன்ல, ஆமா, நான் அப்படியே சீக்கிரமா மெலியணும், ஒரு 10 நாள்ல மெலிஞ்சிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சாப்பாடை கம்மி பண்ணணும். சாப்பாடு அளவை குறைங்க. முதல்ல பானையா திங்கிறத தயவுசெய்து நிறுத்துங்க. 4 சட்டி சோறு திங்கிறத குறைச்சிக்கிட்டு ஒரு சட்டி வெந்நீரை மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு கடகடன்னு ரன்னிங் போய் உடம்ப குறைச்சினா உன்னை ஏட்டமா ஆக்கி விட்டுறேன். கொஞ்சோட சாப்பாடு எடுக்கணுமாமா? இல்ல சாப்பாடே மாத்திடுமா? சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிடணும். சப்பாத்தியா கொஞ்சோட தான் சாப்பிடணுமா? நாம மீதிலாம் சாப்பிடக்கூடாது அப்படிதானே? மீதி தூரம் பண்றோமா? சப்பாத்தியில கொஞ்சோல, சோத்துல கொஞ்சோல, இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா எப்படி இறக்குதுன்னு மட்டும் பாருங்க. அப்படிதானே? ரொம்ப நன்றி அனுசுயா. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்போ என்ன மாதிரி குண்டா இருக்கிறவங்க ஒன்ன மாதிரி நல்ல மெலியணும் அப்படின்னா என்ன சாப்பிடலாம் பாப்பா? சோக்கி பாருங்க. சாப்பாடு சாப்பிடணுமா? என்ன சாப்பாடு சாப்பிடணும் கேட்க மாட்டேன். என்னத்தையா வச்சு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா வயிறு குறையும். அப்படிதானே? நட்ஸா? என்னம்மா நட்ஸ்னா என்னது? பாதாம் முந்திரி. டெய்லி ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டா போதுமா? ஒரு 2 பாதாம் 2 முந்திரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு தன்னால குறைஞ்சிடும். ஆமா, நீங்க சொல்லுங்க, என்ன சாப்பிட்டா வயிறு குறையும்? வாடை குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஃபுட் எடுத்தா எக்சர்சைஸ் பண்ணலாம். நல்ல ஃபுட் எடுத்துட்டு எக்சர்சைஸ் பண்ணணுமா? நீங்க நல்ல ஃபுட் எடுத்துட்டு எக்சர்சைஸ் பண்ணுங்கய்யா. சாப்பிடும் போதே உட்கார்ந்து எந்திக்கணும். அப்பதான் உங்களுக்கு வயிறு குறையும். அப்படிதானே? அற்புதமான பதில்.